அஜித் தேர்வு செய்கிற கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதில் லவ் இருக்காது, காமெடி இருக்காது, அவருக்கு பிடிச்ச ரேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் தனக்கான படம் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரே தவிர மக்களுக்கான படத்தை பண்ணுறதுக்கு அவர் முன்வரவே இல்லை. ஒன்றும் ரசிகர்களுக்கு முழுமையாக பிடிக்கணும், இல்லைன்னா ஃபேமிலிக்கு பிடிக்கணும். ரெண்டும் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, ரசிகர்களும் பார்க்க முடியாது. இப்போ விடாமுயற்சியெல்லாம் அப்படிப்பட்ட படம் தான். அப்போ அந்த படம் படுதோல்வி படத்தின் லிஸ்ட்டில் போய் சேருது. ஏன் இந்த மாதிரி அடிக்கடி விபத்துக்குள்ளானது அவரோட கார் அப்படிங்கிற அந்த சென்சேஷனலாக அது ஏன் வந்துகிட்டே இருக்கு? உயிரை பணையம் வச்சு தான் ஒவ்வொரு முறையும் ஒரு வண்டி ஓட்டுறாரு. இப்போ இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அடிபட்டா கூட அவரோட அந்த சினிமா கெரியர் ரொம்ப பாதிக்கப்படும். அவரை வைத்து படம் எடுக்கிறவர்களுக்கு அதை விட பெரிய ரிஸ்க். ஷூட்டிங் நடக்கும்போதே நான் போய் கார் ரேஸ் போறேன்னு ஒரு போயிட்டாருன்னு வைங்களேன், காயம் இல்லாமல் திரும்பி வரணும்னு ராகுலும் ஆதிக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாலிவுட்லேயும் அவரை எதிர்பார்க்கலாமா? தனுஷே ஹாலிவுட் வரைக்கும் போன பிறகு அஜித் போக மாட்டாரா என்ன? நினைச்சா போகலாம். பட் விஜய் அஜித் அவங்க காம்படிட்டர்ஸா, ஃப்ரெண்ட்ஸா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு பாண்ட் இருக்கு. அந்த மாதிரி அஜித்துக்கும் விஜய்க்கும் இருக்குன்னா. வணக்கம் சார். வணக்கம். அஜித் அவர்களோட அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாருங்கிறது உறுதியாகிருச்சு. ஸோ அதுக்கு தயாரிப்பாளர் யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கேள்வி இருக்கு. தயாரிப்பாளர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவர் தான் தயாரிக்க போகிறார் அந்த படத்தை. ஆக்சுவலாக மைத்ரி மூவி மேக்கர்ஸோட தான் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே ஒரு படத்தை இயக்குனார், அஜித் நடித்தார். இப்போ மீண்டும் அதே நிறுவனத்தோடு ரிப்பீட் பண்ணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி ரொம்ப கிராண்டியராக விளம்பரங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல நிறுவனமாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ட்ராவல் பண்ணணுன்னு தான் அஜித்துக்கும் விருப்பம். ஆனால் என்னென்னா ஃபைனலாக பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரும் தொகை ஏற்கனவே இந்த குட் பேட் அக்லியில் அவருக்கு லாஸ், கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபா லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை சார் நீங்கள் சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. அதே மாதிரி ஆதிக்குக்கும் எங்களுக்கும் சரியாக இல்லை சூழ்நிலை. என்னென்னா படம் எடுக்கும் பொழுதே அவரால் எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள். எப்போவுமே டைரக்டர் ஒரு ப்ரொடியூசருக்கு அவர் வேறு ஒன்று கேட்பார், கொடுக்கலன்னா ஒரு சங்கடம் வரும். ஸோ இதெல்லாம் நடக்கும். படப்பிடிப்பு நடக்கும்பொழுது ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பிரச்சனை வருவதுங்கிறது இயல்பான ஒன்று தான். ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு கொஞ்சம் அங்கே ஒரு ரக்கடாக நடந்துக்கிட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக ஆதிக் ரவிச்சந்திரன் வேண்டாம், வேறு யாராவது இயக்குனர்னால் சொல்லுங்கள், நம்ம ட்ராவல் பண்ணலாங்கிற மாதிரி அந்த நிறுவனம் சொன்ன பிறகு, இல்லை வேண்டாம் நம்ம இன்னொரு முறை வச்சுக்கலாம், இப்போதைக்கு நான் வேறு நிறுவனத்தோடு போகிறோன்னு அஜித் வந்துட்டார். ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸோட திரும்ப ஒரு படம் கட்டாயமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அஜித்துக்குமான ரேப்பம் அப்படியே தான் இருக்குது. அவங்க அதிகமாக வைக்கிற கண்டிஷன் என்னென்னா இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கிங்க அப்படிங்கிறது தான். இப்போ அஜித் இந்த படத்துக்கு 180 crore கிட்ட கேட்டிருக்கிறாரு அப்படிங்கும்போது அப்போ தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் என்ன லாபம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அந்த கேள்வி இருக்கு. ஆனாலும் இப்போ ராகுல் ஏதோ ஒரு தைரியத்தில் அதற்கு தயாராகி தான் இந்த படத்தை எடுக்க போகிறார். அப்போது இந்த படத்தை எப்படி எந்த ஏரியாவில் அவங்க குறைப்பாங்க, பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கதை சில நேரம் அதிக செலவு வைக்கும். சில கதைகள் செலவு வைக்காமலே நீங்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்துடலாம். ஒருவேளை ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி ஒரு படத்தை எடுக்க போகிறாரா, அப்படி ஒரு கதையை சொல்லியிருக்காரான்னு நமக்கு தெரியாது. பட் அஜித்துக்கான சம்பளத்தை கொடுத்தும் இந்த படத்தை நம்ம நிறைவாக எடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையே அவருக்கு வந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக தானே இதுக்குள்ளே வந்திருக்காரு. அதனால் பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறாங்க. அஜித்தோட நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவ்வளோவா ஹிட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு 180 crore கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பு ரசிகர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கா? கட்டாயமாக இப்போ அஜித்துக்கும் விஜய்க்கும் இருக்கிற ரசிகர் கூட்டம்ங்கிறது ரொம்ப அபரிதமானது. அவ்வளோ பெரிய ரசிகர்களை சேர்ப்பதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் அவங்கள ஒரு லெஜண்ட் லிஸ்ட்டில் நம்ம வைக்கிறோம், இவங்க 2 பேரையுமே. அப்போ இந்த ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒரு படத்தையும் எடுத்துட முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் தான் அது கூடுதல் வசூலாக கொடுக்கும். வெறும் ரசிகர்கள் எத்தனை தடவை படம் பார்ப்பாங்க? ஒரு 2 தடவை வருவாங்க, 3 தடவை வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் தான் அந்த படம் வெற்றி படமாக மாறும். அதனால் அஜித் தேர்வு செய்கிற கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதில் லவ் இருக்காது, காமெடி இருக்காது, அவருக்கு பிடிச்ச ரேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் தனக்கான படம் தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரே தவிர மக்களுக்கான படத்தை பண்ணுறதுக்கு அவர் முன்வரவே இல்லை. வீரம் மாதிரி படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் உட்காந்து ரசிக்கிற மாதிரி ஒரு படம். ஆனால் அதற்கப்புறம் அவர் பண்ண படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான படங்களாகவே பண்ணியிருக்காரு அவர். குட் பேட் அக்லி எப்படி அது எந்த அளவுக்கு அது ஓரளவுக்கு ரசிகர்களுக்காக பிடிச்சிருந்தது இல்லை.
ஒன்றும் ரசிகர்களுக்கு முழுமையாக பிடிக்கணும், இல்லைன்னா ஃபேமிலிக்கு பிடிக்கணும். ரெண்டும் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ விடாமுயற்சியெல்லாம் அப்படிப்பட்ட படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, ரசிகர்களும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு படத்தை பண்ணிட்டார். அப்போ அந்த படம் படுதோல்வி படத்தின் லிஸ்ட்டில் போய் சேருது. அப்போ அஜித் வந்து தன்னுடைய கதை கேட்கிற ஸ்டைலை முதல்ல மாற்றணும், கதை தேர்வு செய்கிற ஸ்டைலை முதல்ல மாற்றணும். இப்போ இந்த குட் பேட் அக்லி கூட என்ன சொல்கிறாங்க வெளியில், சார் இதுவே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்போ இது பெரிய ஹிட் ஆகிருக்கும்ல. ஏன்னா ரசிகர்கள் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு ஓட வச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த படம் ஹிட்டு. இதுவே வந்து வெளி மாநிலங்களில் போகலை, அப்ராடில் போகலைங்கிறது அந்த படம் டோட்டல் லாஸ் ஆனதுக்கு காரணம். தமிழ்நாட்டில் அந்த படம் பெரிய ஹிட்டு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வர மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தா அது மற்ற மாநிலங்கள்லேயும் ஓடி இருக்கும். ஸோ இதுதான் அஜித்திட்ட இருக்கிற மைனஸு. எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இப்போ கார் ரேஸ், சினிமாவை விட கார் ரேஸில் தான் இப்போ அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. அதுவும் நிறைய டைம் வந்து அஜித்தோட கார் வந்து விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற நியூஸ் அடிக்கடி வருது. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கார் அந்த கார் ரேஸ் அந்த கார் ஓட்டுறதுல, அண்ட் ஏன் இந்த மாதிரி அடிக்கடி வந்து விபத்துக்குள்ளானது அவரோட கார் அப்படிங்கிற அந்த சென்சேஷனலாக அது ஏன் வந்துகிட்டே இருக்குது? இல்லை, இந்த விபத்துக்களை தாண்டி அவர் சில சாதனைகளை அதில் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போது வேர்ல்டு வைடு இருக்கிற எனக்கு அது அந்த கிரிக்கெட்டு தெரிந்த அளவுக்கு இந்த கார் ரேஸ் பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா அதில் மக்களுக்குமே என்ன தெரியாது, அதில் யார் பெரிய சாம்பியன்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஒரு நிமிஷத்தில் கார் எவ்வளோ வேகம் ஓட்டுவாரோ அந்த வேகத்தை இவர் வந்து டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வட்டத்தை நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் கடக்குறீங்கன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் கடக்கிறாரோ அவர் தான் பெரிய வீரர் இல்லையா. அப்போ அந்த நெருக்கத்திற்கு ஒரு கார் ஓட்டினார்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வகையில் அவர் தெரிந்து தான் செய்கிறார். இன்னொரு பக்கம் இது போன்ற விளையாட்டுகளில் விபத்துங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கிறது தான். மற்றவர்களுக்கும் நடக்கும், அஜித்துக்கும் நடந்திருக்கு. அஜித்துக்கு நடக்கும்போது நம்ம அதிகமாக பேசுகிறோம். நமக்கு அந்த விளையாட்டை தொடர்ந்து கவனிச்சிருந்தோம்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இப்படி வந்து கார் ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆனாங்கங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். பட்டு அதை யாருமே பெருசாக ஃபாலோ பண்ணல. அந்த விளையாட்டுங்கிறது ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விளையாட்டாக இருக்குது. இப்போ கிரிக்கெட்னா ஒரு கிரிக்கெட்டில் இந்த பிளேயரை நீங்கள் பேர் சொல்லலாம், அவர் எத்தனை ரன் எடுத்தாருன்னு சொல்லலாம், ஒரு ரன் அடிச்சுட்டு அவருடைய முகத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு கார் ஓடும், சுற்றி சுற்றி வரும், அவ்வளோதான். இந்த காருக்குள்ளே யார் உட்காந்துருக்காங்கன்னு கூட நமக்கு பெருசாக தெரியாது, அவங்க எக்ஸ்ப்ரெஷன் தெரியாது, ஏன்னா ஃபுல் கவர்டாக இருப்பாங்க அவங்க. அப்போ இந்த விளையாட்டை ரசிக்க முடியாத ஒரு விளையாட்டு லிஸ்ட்டில் தான் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி இதை ரசிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வெறித்தனமான ஒரு ஆர்வம் அந்த விளையாட்டில் இருந்தால் தான் முடியும். அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க? ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போ இந்த விளையாட்டை அஜித் தேர்ந்தெடுத்தது சரியாக தவறான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் பொதுமக்களாகிய பல பேர் வந்து இதில் என்ன இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, சுற்றி சுற்றி வராங்க, இதில் என்ன இருக்குதுன்னு தான் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. பட் அஜித் அதை விரும்புகிறாரு. ஆக்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. உயிரை பணையம் வச்சு தான் ஒவ்வொரு முறையும் அவர் வண்டி ஓட்டுறாரு. அதற்காக நம்ம பாராட்டலாம் அவரை. அது அவருக்கு தெரியும். அந்த கிரவுண்டில் இறங்கும்போதே இந்த கார் வந்து எத்தனை முறை விபத்தாகும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு தான் இறங்குறார். பட் நல்ல வேளையாக ஒவ்வொரு முறை விபத்து ஏற்படும் போது ரொம்ப கேஷுவலாக கதவு திறந்துட்டு அவர் வெளியில் வர்றாரு. நமக்கு வந்து பதட்டமாக இருக்குது. ஆனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தா நிஜமாக ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ ஷாலினியெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, பிள்ளைகள் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை ஆனால் அவருக்கு அந்த விளையாட்டு பிடிக்குது. இப்போ இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அடிபட்டால் கூட அவரோட அந்த சினிமா கெரியர் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரிஸ்க்கு தான். அவரை வைத்து படம் எடுக்கிறவர்களுக்கு அதை விட பெரிய ரிஸ்க்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ராகுல் வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறாருன்னு வைங்க. இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்தை அவர் தான் எடுக்க போகிறாரு. திடீர்னு நடுவில் ஷூட்டிங் நடக்கும்போதே நான் போய் கார் ரேஸ் போகிறேன்னு அவர் போயிட்டாருன்னு வைங்களேன், காயம் இல்லாமல் திரும்பி வரணும்னு ராகுலும் ஆதிக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது தேவையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொஃபஷனையும் அந்த ப்ரொஃபஷனையும் மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஒன்று போகணும்னா அப்படியே போயிடணும், இல்லைன்னா அதை விட்டுட்டு இங்கே வந்துடணும். இதைத்தான் வந்து காலகாலமாக அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ அவர் எப்போ பைக் ரேஸ்ன்னு இறங்கினாரோ அப்போவே வந்து இங்கே பல தயாரிப்பாளர்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை நம்பி நாங்கள் இங்கே பணம் போட்டிருக்கோம், நீங்கள் பாட்ட போய் கார் ரேஸ் போகிறீங்க, பைக் ரேஸ் போகிறீங்க, எங்கேயாவது போய் அடிபட்டு ஒரு 6 மாதம் படுத்துட்டிங்கன்னா யாருக்கு கஷ்டம்? அதனால் நீங்கள் அதை தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள்லாம் பல பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அவர் அப்போல்லாம் அஜித் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த காலம்.
அப்போ ஒரு முறை என்ன பண்ணிட்டாருன்னா, தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அஜித் வந்து இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, கண்டனாகி எனக்கு அட்வைஸ் பண்ண வேணான்னு ஒரு பேட்டியை கொடுத்துட்டாரு. பெரிய சர்ச்சையாகி போயிடுச்சு அன்றைக்கி. அது மாதிரி வந்து கொஞ்சம் அதாவது என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் பேசிடுவார் அஜித்து. கோவம் வந்ததுன்னா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்து ஒரு நபராக இருந்தார். அப்போ கூட அவர் வந்து இந்த திரையுலகம் சார்ந்த ஒரு விஷயம் அது, அவங்க ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது சரிதானெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னாரு அப்போவே. இன்றைக்கி அஜித்துக்கு இருக்கிற கிரேஸுக்கும் அவருக்கு இருக்கிற கூட்டத்துக்கும் அவர் இன்னும் துணிச்சலாக முடிவெடுத்தால் கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் அப்படியே இருக்கார் அவர். இப்போ பப்ளிசிட்டி அப்படின்னா அஜித்துக்கு பிடிக்காது அப்படிங்கிறது, அவரோட படங்களுக்கே அவரோட ஷோஸ்க்கே வரமாட்டார் அப்படிங்கும்போது. ஆனால் இந்த கார் ரேஸை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடனே வந்து அவரோட பிக்ஸ் வைரல் ஆகுது சோஷியல் மீடியாவில், உடனுக்குடனே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற அப்டேட்ஸ் வருது. ஸோ இது வந்து பப்ளிசிட்டினால தான் அப்படின்னு அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல? இல்லை, கட்டாயமா. இப்போ பப்ளிசிட்டி வேண்டான்னு நினைக்கிறவர் அவர் தொடர்பான வீடியோக்களையோ அல்லது வந்து ஸ்டில்களையோ ஏன் வெளியிடணும்? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவங்க டீம் மட்டும்தான் போகுதுன்னு வச்சுங்க, அல்லது வெறும் அஜித் மட்டுமே போகிறாருன்னு வைங்க. எங்கேயோ பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு மர நிழலில் உட்காந்துருக்காரு அல்லது பைக் நிழல்லே உட்காந்துருக்காரு. அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது இங்கே வருது. எப்படி வருது? அவர் கேமராவிலேருந்து எடுத்து அவர் வேறொருத்தருக்கு அனுப்பி அவர் தானே இங்கே ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வெளியில் வரணுங்கிற ஆசை இருக்குல்ல, அது அது வந்து பப்ளிசிட்டி ஆசை தானே. அப்போ இந்த பப்ளிசிட்டியை ஏன் நீங்கள் நடிக்கிற படத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி வந்து அஜித்து கார் ஓட்டுறாருன்னு தெரிந்த பிறகு அந்த கிரவுண்டுக்கு வந்த ரசிகர்கள் கூட்டம் எவ்வளோ? துபாயில் ஒரு கார் ஓட்டினார், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கேலரியில் ஆட்கள் உட்காந்துருந்தாங்க. எங்கெங்கேருந்தோ கிளம்பி வந்துட்டாங்க அஜித் கார் ஓட்டுறாருன்னு. அங்கே இருக்கிற ஒரு பெரிய ரேஸ் வீரர் அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் எத்தனையோ முறை வந்து நாங்கள் இங்கே ரேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு முறை கூட இந்த கேலரி நிரம்புனதே கிடையாது. அவ்வளோ ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து நிரம்பி இருக்கிறன்னா அஜித் தான் காரணம்னு சொல்கிறாரு. இந்த இந்த பப்ளிசிட்டி எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஆர்வம் ரசிகர்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? சினிமாவில் தானே வந்துச்சு. அப்போ நீங்கள் சினிமாவையும் கொஞ்சம் அக்கறையை பார்க்கணும்ல. நேரடியாக நீங்கள் வந்து ஒரு ரேசராக இருந்தாருன்னு வைங்களேன், இவ்வளோ கூட்டம் வரப்போகிறதில்ல. 10ஓட 11 போயிடுவார். பட் இங்கே ஒரு பெரிய சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கார், இவர் பின்னால் ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே கிளம்பி வராங்க. அப்போ சினிமா வந்து முதல் காரணமாக இருக்குது. அந்த சினிமாவுக்கு நீங்கள் கொஞ்சம் லாயலாக இருங்கங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சினிமாவை ஒரு லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுறாரு. சார், அஜித் வந்து இப்போ கார் ரேஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதே மாதிரி பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி அந்த ஹாலிவுட் படங்களில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், அப்போது அதுவும் கார் ரேஸ் சம்மந்தமான மூவி. ஸோ அப்போ வந்து ஹாலிவுட்லேயும் வந்து அவரை வந்து எதிர்பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அவரோட மூவி அந்த கார் ரேஸ் சம்மந்தமான மூவிஸ் வரைக்கும் போவாரா? தனுஷே ஹாலிவுட் வரைக்கும் போன பிறகு அஜித் போக மாட்டாரா என்ன? நினச்சா போகலாம், பட் அங்கே உள்ளவங்க அஜித்தை வித்து எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ வேர்ல்டு வைடு மார்க்கெட்டு இருக்கிறவங்கள வச்சு தான் வந்து ஹாலிவுட் படங்கள் எடுக்கணும். ஏன்னா அது பெரிய செலவு உள்ள படங்களாக இருக்கும். ஒவ்வொரு படமுமே தயாரிப்பு செலவு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பட் அஜித்துக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு அது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா? பட் எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கும், நடக்காமலும் போகலாம். அவர் ஆசையை சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதானே. விஜய், அஜித் அவங்க 2 பேருமே அவங்களுடைய அந்த உறவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க காம்படிட்டர்ஸா, ஃப்ரெண்ட்ஸா, எப்படி? ஏஐயில் கூட நிறைய வீடியோஸ் வருது, அவங்க 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுற மாதிரி, 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லாம். அது ஏஐயில் தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு பாண்ட் இருக்குது. அந்த மாதிரி அஜித்துக்கும் விஜய்க்கும் இருக்கான்னா கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் பெரிய எதிரிகள்லாம் கிடையாது. உள்ள இப்போ வெளியில் அவங்க ரசிகர்களை அடிச்சிட்டு இருக்காங்க, சில இடங்களில் வெட்டு குத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போயிருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன பொறாமை இருந்தது ஒரு காலத்தில், ஒரு போட்டி பொறாமை இருந்துச்சு. அது இப்போ வந்து கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. எப்போவாவது அவங்க ஃபோனில் பேசினா நான் பெருசா நீ பெருசா அந்த அது எப்பவுமே இருக்கும்ல. அப்படி இருந்தால் தானே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும். இப்போவும் வந்து அஜித் என்ன சொல்கிறாராம், என்னையா அது அவர் அரசியலுக்கு போயிட்டார், எனக்கு ஒரு காம்படிட்டர், சரியான காம்படிட்டர் இல்லாமல் நான் எப்படி போய் அங்கே களமாடுவதுன்னு கேட்குறாராம் அவர். நான் எப்படி சினிமாவில் வந்து தொடர்ந்து இயங்க முடியும், என்னோடய காம்படிட்டர் அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னு அவர் நெருக்கமான நண்பர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு வெற்றிடமாக ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு சமமான ஒரு ஆள் இல்லைன்னா நான் எதுக்கு அங்கேங்கிற அளவுக்கு
அவர் நினைக்கிறாரு. அந்த போட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஒரு வெஞ்சன்ஸாக மாறிச்சான்னா இல்லை. 2 பேருமே வந்து எப்போவாவது ஃபோனில் பேசிக்கிறது. ஆனால் 2 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ சங்கீதாவும் ஷாலினியும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு 2 தடவை மீட் பண்ணுறது, இவங்க பசங்களோட அங்கே போகிறது, அவங்க பசங்களோட இங்கே வர்றது, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஜேசன் சஞ்சய் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் அறிவித்து ஷூட்டிங்கே போக முடியல. என்னென்னா லைக்கா நிறுவனம் அந்த படம் தயாரிக்குது, கையில் பணம் கிடையாது. இவரை வந்து ஷூட்டிங் தள்ளி தள்ளி போகுது. ஒரு கட்டத்தில் இவர் வந்து நம்ம லைக்காவிலேருந்து வெளியேறிடலாம், வேற ஒரு ப்ரொடியூசர் பார்ப்போம்னு நினச்சிட்டு ஜேசன் என்ன பண்ணுறாரு, சுரேஷ் சந்திரா தான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ. சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்பொழுது பக்கத்தில் அஜித் இருந்திருக்கிறார். யார்கிட்ட பேசுகிறோன்னு, இந்த மாதிரி ஜேசன் பேசுகிறாரு அப்படின்னு ஃபோனை கொடுன்னு வாங்கிட்டாரன். வாங்கி அவர் பேசிட்டு சொல்லியிருக்காரு, உனக்கு வந்து ப்ரொடியூசர் வேணுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நீ கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்படாத, என்கிட்ட ஃப்ரீயாக கேளு, நான் வந்து உனக்கு ப்ரொடியூசர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு குடும்ப ரீதியாக அவங்க பழகிட்டு இருக்காங்க. பட் இந்த ரசிகர்கள் தான் பெரிய அளவு வெஞ்சன்ஸோட தெரியறது, ரசிகர்கள் தான். அவங்க வந்து ரொம்ப இயல்பாக இருக்காங்க. திமுகவுடனான அஜித் அவர்களுடைய உறவு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில எல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே வந்து சினிமாக்காரங்க, அதாவது நடிகர்களை எல்லாம் வந்து மிரட்டி கூப்பிட்டுட்டு வராங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அப்படின்னு எல்லாம் குரல் கொடுத்தவர். இப்போ அவருக்கும் திமுகவுக்குமான உறவு எப்படி இருக்கு? அதுவும் இப்போ அடுத்த படத்தை தயாரிக்கக்கூடிய ராகுல் வந்து உதயநிதி அவர்களுக்கும் சரி திமுகவோட நெருங்கிய தொடர்பு, அவங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்காருங்கும் போது அஜித்க்கும் டிஎம்கேக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? இல்லை, அதை வந்து அரசியலாக அவர் பார்க்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா அவருக்கு தேவை வந்து நாம் கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளர், அவ்வளோதான். அவர் யாராக இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போது அந்த தயாரிப்பாளரோடு அவர் நின்று ஒரு புகைப்படத்தை எடுத்து வெளியிட போகிறதில்ல. இன்னொன்று அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போகிறதில்ல, எந்த ப்ரொமோஷனுக்கும் வரப்போகிறதில்ல. படப்பிடிப்பை தாண்டி தயாரிப்பாளரோட ஒரு டின்னர் கூட அவர் போக மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தயாரிப்பவர் திமுககாரராக இருந்தாருன்னா அதிமுககாரராக இருந்தாருன்னா அவரை பொறுத்தளவுக்கு அது ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று வந்து பொதுவாகவே அரசியலுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தூரம்தான். என்னென்னா ஜெயலலிதா அம்மா வந்து முதல்வராக இருக்கும்போது அவங்களோட அவர் வந்து ஒரு மகன் மாதிரி ரொம்ப நெருங்கி பழகியிருக்கார். மை சன் அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்களாம் எப்போவுமே. அதே மாதிரி வந்து எந்த நேரத்திலும் அஜித்துக்கு ஃபோன் பண்ணி ஃபேமிலியோடு வான்னு கூப்பிட்டு வீட்டில் அவங்க டின்னர்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு அது. அப்போ அவங்க வந்து இவரை கட்சியில் சேர சொல்லி கேட்டதாகவெல்லாம் தகவல் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா அஜித்தினுடைய நெருங்கிய வட்டாரங்களில் பேசுகிற விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த தலைமையே அவர் கையில் ஒப்படைக்கிற எண்ணமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அவர் தான் அதை வந்து வேண்டாம், எனக்கு இது சரியாக வராதுமா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இல்லை நீ யோசின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவர் வந்து அவருடைய நண்பர்களோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. இவரை தவிர நண்பர்கள் எல்லாருமே அது ஓகே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஓகே சொல்லுங்கள், ஆனாலும் ஃபைனல் முடிவு அஜித் எடுக்க. ஆமாம், நீங்கள் ஓகே சொல்லுங்கள், நல்லது தான் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இவரும் ஒரு ஆஃப் மூடில் தான் இருந்திருக்கிறார். என்ன சிக்கல்னா, இவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க, அவ்வளோதான். ஒருவேளை அவங்க இறக்காமல் இருந்தால் இந்த அரசியலே கூட மாறி இருக்கலாம். இப்போது அஜித் சார் கூட நீங்கள் வந்து நெருங்கியெல்லாம் பழகியிருக்கீங்க. ஸோ லாஸ்ட்டாக அவரை எப்போ மீட் பண்ணீங்க? அவர் என்ன சொன்னார்? முன்னெல்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து எப்போ சொல்கிறது, அந்த காதல் மன்னன், அமர்க்களம், இந்த காலமெல்லாம் இருந்தது இல்லையா, அப்போல்லாம் வந்து ப்ரெஸ்ஸை ரொம்ப ரெகுலராக அவர் மீட் பண்ணிகிட்டு இருந்தார். எவ்வரி வீக்கு நம்ம மீட் பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அபிராமிபுரத்தில் அவருடைய ஆஃபீஸு போனோம்னா நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருப்பார். ப்ரெஸ்ஸை அவ்வளோ மதிப்பார் அவர். ஓகே. சஜஷன்லாம் கேட்பார், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவார். அசல் வரைக்கும் அது இருந்துச்சு. அசல் படத்தில் தான் அவரை நாங்கள் கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே சந்திக்கலை. அப்படியா? ஆமாம், அந்த படம் வந்து சிவாஜி வீட்டில் பூஜை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பூஜைக்கு ரஜினி வந்திருந்தார். ரஜினியும் அஜித்தும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த நட்பின் அடிப்படையில் ரஜினி சில அட்வைஸ் எல்லாம் அஜித்துக்கு பண்ணதாக சொல்கிறாங்க. அதில் வந்து முதல்ல நீ ப்ரெஸ்ஸை தள்ளி வை, அவங்களோட நீ நெருக்கமாக பழகுனன்னா நீ முன்னேற முடியாது, ஒன்றை வந்து நீ ஹைட் பண்ணிக்கோ அவங்கள்ட்டேருந்துன்னு அவர் சொல்லி, அதற்கப்புறம் தான் அஜித் முற்றிலும் மாறினார்னு ஒரு செய்தி இருக்குது.
அது உண்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஜினியும் அப்படி தான் இருந்தார், இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர்.